அண்ணாமலையை இருட்டடிப்பு செய்தது ஏன்? வார்த்தை விட்ட நயினாருக்கு சம டோஸ் விட்ட அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக பாஜகவில் தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டு வருகிறார். அதன் காரணமாகவே அவருக்கு பாஜகவின் முக்கியத்துவம் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் பணிகளில் கூட அவரை இருட்டடிப்பு செய்தார். குறிப்பாக முன்னாள் மாநில தலைவரான அவருக்கு 6 தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் பொறுப்பாளர் பதவி கொடுத்தார். இது பாஜக வட்டாரங்களில் கடுமையான சலசலப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து அண்ணாமலையும் தனது தந்தையின் உடல்நலத்தை காரணம் காட்டி அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இப்படி அண்ணாமலை தேர்தல் பணியிலிருந்து விலகியது டெல்லி வரை எதிரொலித்தது. இதன் காரணமாகவே உடனடியாக BL சந்தோஷை தமிழகத்திற்கு அனுப்பி அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குமாறு டெல்லி மேலிடம் ஆணை போட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அண்ணாமலைக்கு சக்தி கேந்திரா தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுக்க உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் உள்ளிட்ட தேர்தல் பணியாளர்களின் வழிநடத்தும் பணிகள் ஈடுபட்டுள்ள அண்ணாமலை அடுத்த கட்ட பணிகளில் இறங்கிவிட்டார். என்றாலும் தன்னை நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே புறக்கணித்து வருவதாக அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருந்ததால் இன்றைய தினம் தன்னை வரவேற்க வந்த நயினார் நாகேந்திரனிடத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கோபத்தை காட்டியிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக தேர்தல் என்பது மாநில தலைவர் மட்டுமே சம்பந்தப்பட்டதல்ல, மாநிலத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்போதான் வெற்றி பெற முடியும். குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை எப்படி இருட்டடிப்பு செய்யலாம்? அவருக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து பணியாற்றும் போதுதான் நாம் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியும் என்று கூறிய அமித்ஷா, அண்ணாமலை மட்டுமின்றி பாஜகவில் சிறப்பாக செயல்படக்கூடிய அனைவருக்கும் முக்கிய பொறுப்புகளை கொடுங்கள். ஆளுக்கு ஒரு அணியாக அமைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிராக இருக்கும் அணியை ஓரங்கட்ட வேண்டும் என்று அரசியல் செய்யாதீர்கள். இது தேர்தல் வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று நயினார் நாகேந்திரன் இடத்தில் அமித்ஷா உரக்க சொன்னதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. ஆளுநர் ரவி குறித்து அவதூறு பேச்சு. 3 சர்ச்சை வீடியோக்கள் ஏற்படுத்திய பரபரப்பு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு செக் வைத்த நீதிமன்றம். தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தங்களது கட்சியில் பேச்சாளர் என்று சிலரை வைத்துக் கொண்டு பிரதமர் மோடியை தொடங்கி ஆளுநர் ரவி வரை அனைவரையும் பொதுவெளியில் மோசமான வார்த்தைகளால் பேச வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது திமுகவில் பேச்சாளர் என்ற பெயரில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் உள்ளிட்ட சிலர் ஆபாச பேச்சாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாற்றுக் கட்சியினரை பொதுவெளியில் மேடை போட்டு மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் ஆளுநர் ரவி மற்றும் பாஜகவின் குஷ்பு குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். கொடுங்கையூரில் அவர் பேசிய வீடியோ வெளியாகி கடும் சர்ச்சை ஏற்படுத்தியது. அதையடுத்து ஆளுநர் மாளிகை அளித்த புகாரின் பேரில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார். அப்போது அவரை திமுக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியவர் மீண்டும் சில மாதங்களே அவரது கட்சியில் சேர்த்துக் கொண்டார்கள். என்றாலும் ஆளுநர் ரவி, நடிகை குஷ்பு குறித்து அவர் அவதூறாக பேசிய வழக்கு விசாரணை தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு 3 மாதம் சிறை தண்டனை விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து திமுகவினர் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வைத்து பொதுவெளியில் தன்னை அவமானப்படுத்தி வந்ததால் இதுபோன்ற நபர்களை விட்டு வைக்க கூடாது என்பதற்காக தன்னை பற்றி சிவாஜி கணேசன் அவதூறாக பேசிய 3 வீடியோக்களை சேகரித்து அவற்றை நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார் ஆளுநர் ரவி. ஆனால் தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இந்த வழக்கிலிருந்து எப்படியேனும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று திமுக போட்ட அனைத்து திட்டமும் தவிடுபொடியாகிவிட்டது. குறிப்பாக திமுக திட்டமிட்டு இதுபோன்ற நபர்களை வைத்து மற்ற தலைவர்களை அவதூறு பரப்புவதால் இதற்கு ஒரு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆளுநர் இந்த விஷயத்தில் இறங்கி அடித்துள்ளார். இதன் காரணமாகவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இந்த வழக்கிலிருந்து விடுவித்துவிட வேண்டும் என்று திமுக செய்த அனைத்து சூழ்ச்சிகளும் எடுபடாமல் தற்போது 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ளார். அந்த வகையில் பிரதமர் மோடி, ஆளுநர் ரவி போன்றவர்களை தங்களால் நேரடியாக விமர்சனம் செய்ய முடியாது என்பதற்காக இதுபோன்ற திமுகவின் பேச்சாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நபர்களை வைத்து பொதுவெளியில் மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்க வைத்து வந்த திமுகவுக்கு இப்போது சரியான செருப்படி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இனிமேல் இதுபோன்ற நபர்களை கொண்டு உயர் பதவியில் இருக்கும் நபர்களை விமர்சனம் செய்ய வைத்தால் அவர்களுக்கும் இதுபோன்ற சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்று நீதிபதிகள் எச்சரித்திருப்பதால்
திமுகவின் சைதை சாதிக் உள்ளிட்ட மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் தற்போது தங்களது வாய்க்கு பூட்டு போட தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்று இப்படி ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துள்ள நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் த்ரிஷா குறித்து வெளியிட்டுள்ள கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 40% வாக்கு வங்கி இருப்பதாக விஜய் கூறியிருப்பது குறித்து நயினார் நாகேந்திரனிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அவர் அரசியல் அனுபவம் இல்லாதவர், முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், த்ரிஷாவிடமிருந்து வெளியே வர வேண்டும், வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடத்த முடியும், அதோடு குடும்பத்தோடு அவர் நல்லுறவு வைக்க வேண்டும் என்று ஒரு பதில் கொடுத்திருந்தார் நயினார் நாகேந்திரன். அவர் சொன்ன இந்த கருத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமின்றி திமுகவினரும் விஜய்க்கு ஆதரவாகவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் திமுகவினர் நயினாரின் கருத்தை விமர்சிப்பதற்கு எதிர்ப்பும் எழுந்துள்ளது. அன்றைக்கு குஷ்பு கௌதமுக்கு எதிராக திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய போது எந்த திமுகவினரும் வாய் திறக்கவில்லை. ஆனால் இன்று த்ரிஷாவுக்கு எதிராக இப்படி அவர் பேசலாமா என்று சிலர் கேள்வி கேட்டு வருகிறார்கள். என்றாலும் இந்த சர்ச்சை கருத்து குறித்து நயினார் நாகேந்திரனிடத்தில் மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அவர் எந்த பதிலும் கொடுக்காமல் தலையை அசைத்துவிட்டு அப்படியே புறப்பட்டு விட்டார். குறிப்பாக இந்த விஷயத்தில் திமுகவின் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு மற்றும் திருமாவளவன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். விஜயை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக சம்பந்தமில்லாத த்ரிஷாவை இதற்குள் அவர் எப்படி இழுக்கலாம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். குறிப்பாக திமுகவினர் உதயநிதி குறித்து அவ்வப்போது சில நடிகைகளுடன் இணைத்து செய்திகள் வெளியாகி வருவதால் இனிமேல் எந்த நடிகையுடனும் அரசியல் தலைவருடன் இணைத்து யாரும் பேசக்கூடாது என்பதற்காகவே இந்த விஷயத்தை திமுகவுடன் எதிர்த்து வருகிறார்கள். ஆனால் இதே விஜய் த்ரிஷா குறித்து திமுகவின் ஐடி விங் தான் ஒரே விமானத்தில் சென்றதிலிருந்து பல அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு இப்படி திமுக புலிகள் த்ரிஷாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததை பார்த்து இதே திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்றவர்கள் பாஜகவை சார்ந்த குஷ்பு மற்றும் கௌதமி உள்ளிட்ட பல நடிகைகளை மிக கேவலமாக பேசினார்கள். அப்போதெல்லாம் இதே திமுகவை சேர்ந்த கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாம் ஏன் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை? அப்போதெல்லாம் அது வேடிக்கை பார்த்துவிட்டு இப்போது த்ரிஷா விவாதத்தில் மட்டும் நீங்கள் யோகிய சிகாமணிகள் போன்று அதற்கு எதிராக குரல் கொடுப்பது ஏன் என்றும் பலரும் கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக மற்ற கட்சிகளில் இடம்பெற்றுள்ள நடிகைகளை நீங்களே ஆள் வைத்து அசிங்கமாக பேசுமாறு தூண்டிவிட்டு பேச வைத்துவிட்டு இப்போது நயினார் நாகேந்திரன் பேசும்போது மட்டும் நல்லவர்களை போன்று நாடகம் ஆடுகிறீர்கள். அதிலும் இன்றைய தினம்தான் நடிகை குஷ்பு குறித்து அவதூறாக பேசிய திமுகவின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக திமுகவில் இதுவரை ஒரு நிர்வாகிகள் கூட எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை என்றும் பலரும் கடுமையான கேள்விகளை எழுப்பி வருவதோடு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களின் ஓட்டுகளை குறிவைத்து திமுக 5000 ரூபாய் கொடுத்திருக்கும் நிலையில் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று தங்களை காட்டிக்கொள்வதற்காக இப்படி நாடகம் ஆடுகிறீர்களா? நீங்கள் 5000 அல்ல 50000 கொடுத்தாலும் கூட இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள்.